Hi students, this is Alex here. இந்த வீடியோல ஒரு creative questionோட solution பார்க்க போறோம். Find the domain of அப்படின்னு கொடுத்துட்டு tan inverse root of x square minus 5x plus 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன டொமைனை பற்றி அப்படின்னா ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது அதுக்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6. இதோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 சம் வந்து -5. அப்போ நம்ம ரெண்டு நம்பர் -3 -2ன்னு எடுத்தாதான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -5 வரும், அண்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +6 வரும். அப்போ நம்ம வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு நம்பரை வச்சு. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் -5xக்கு பதில் -3x -2xன்னு எழுதிட்டு லாஸ்ட்டில் இருக்க +6 போட்டாச்சு. இப்போ இதில் இந்த ரெண்டு டேர்மை குரூப் பண்ணணும், இந்த ரெண்டு டேர்மை குரூப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து நம்ம எக்ஸை காமனாக எடுத்தோம்னா மீதி x -3 இருக்கும். இந்த லாஸ்ட் ரெண்டு டேர்மில் -2 காமனாக எடுத்தால் x -3 இருக்கும். இப்போ x -3 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து x -2 இருக்கும். இப்போ ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் லைன் எடுத்து இந்த நம்பர் லைன் வந்து -∞ +∞ வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு ஃபேக்டர், அதாவது நமக்கு வந்து இப்போ x -3 ஒரு ஃபேக்டர் வந்துருக்கு. இதை ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா x ஈக்குவல் டு 3ன்னு வரும். அதே மாதிரி x -2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா x ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 and 3 இந்த நம்பர் லைனில் பிளாட் பண்ணிட்டு இப்போ இந்த ரேஞ்ச், அதாவது -∞ -2 வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 0 இருக்கு. ஸோ நம்ம x -3 இன்டூ x -2 ஓட சைன் என்னன்னு பார்க்க போகிறோம், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு பார்க்க போகிறோம். ஸோ இன் -∞, 2 ஒரு x வேல்யூ வந்து 0. அந்த 0 இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணால் 0 -3 இன்டூ 0 -2ன்னு வரும். இது ஆக்சுவலாக -3 இன்டூ -2, அப்போ நமக்கு வந்து +6 வருது. வேல்யூ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது வந்து பாசிட்டிவ். அப்போது இந்த ரேஞ்சில் வந்து பாசிட்டிவ் இருக்குது. இதுவே பிட்வீன் 2 and 3 நான் ஒரு 2.5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2, 3 இந்த இன்டர்வல்ல x = 2.5 எடுக்கலாம். அப்போ நான் இந்த இடத்துல 2.5 - 3 அப்படின்னும் 2.5 - 2 அப்படின்னு எடுத்தேன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஏன்னா 2.5 - 3னா 2.5 சின்ன வேல்யூ, 3 பெரிய வேல்யூ. இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அதாவது 2.5 - 2 அப்படின்னா நம்ம வந்து 0.5 வரும். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நெகட்டிவ் வரும். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் 3, அப்படின்ற இன்டர்வல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் வேல்யூ x = 4 அப்படின்னு எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4 - 3 இன்டூ 4 - 2, 4 - 3 is 1, 4 - 2 is 2. ஸோ இது வந்து பாசிட்டிவ் வருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இன்டர்வல்ல இருக்கிற வேல்யூக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் வரும். அப்போ நம்ம டொமைன் கண்டுபிடிக்கும் போது tan இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம திருப்பி ரீரைட் பண்ணலாம். ஸோ tan இன்வர்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x + 6 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபேக்டர்ஸாக எடுத்திருக்கோம். அதாவது ரூட் ஆஃப் x -3 எந்த ஃபேக்டர் வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஸோ x -3 இன்டூ x -2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற இந்த வேல்யூ வந்து எதுக்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்கோ, அதாவது இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் பாசிட்டிவ், அதில் மட்டும்தான் அந்த வேல்யூ ஆஃப் எக்ஸை போட்டால் தான் ரூட்டுக்குள்ள பாசிட்டிவ் வரும். அண்ட் ரூட்டுக்குள்ள பாசிட்டிவ் வந்தால் தான் அது வந்து ஒரு ரியல் வேல்யூவாக வரும். அதனால therefore the domain பார்த்தீங்கன்னா -∞ இருந்து 2 வரைக்கும் வரலாம். அதுலேயும் இந்த இன்டர்வல் பிராக்கெட் வந்து கரெக்டாக போடணும். 2 வந்து வரலாம், அதனால 2 வந்து இப்படி க்ளோஸில் இருக்கணும், இது வந்து இப்படி ஓப்பனில் இருக்கணும். யூனியன் ஆஃப் திருப்பியும் 3, ∞ 3 வந்து வரலாம். ஏன்னா இப்போ நம்ம ரூட்டுக்குள்ளே 0 இருந்தால் ஓகே தான், ரூட்டுக்குள்ளே 0 இருந்தால் அது 0 தான். ரூட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் அதுவும் ஓகே தான். பட் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் இருக்கக்கூடாது, இருந்தால் ரியல் வேல்யூ வராது. ரூட்டுக்குள்ளே பாசிட்டிவ் இருந்தால் ரியல் வேல்யூ வரும், 0ன்றது ரியல் வேல்யூ. அப்போ ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரக்கூடாது. ரூட்டுக்குள்ளே எப்போ நெகட்டிவ் வரும் அப்படின்னா நம்ம வந்து
2ல இருந்து 3 வரைக்கும் எந்த வேல்யூ சூஸ் பண்ணாலும், அதாவது 2வையும் 3யும் தவிர நடுவில் எந்த வேல்யூ சூஸ் பண்ணாலும் நெகட்டிவ் வரும். ஸோ அதனால நம்மளோட டொமைன்ல அந்த 2க்கும் 3க்கும் நடுவில் எதுவும் வராது. 2 வரலாம், 3 வரலாம். டோட்டலா -∞ இருந்து 2 வரலாம், அதுக்கப்புறம் 2 வரைக்கும், 2 இன்க்ளூடட், அதுக்கப்புறம் 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இதுதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட டொமைன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் எக்ஸாம்ல கேட்டதை ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேற கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா வீடியோ சொல்யூஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம்.